எல்லாரும் போட்டை எடுத்துட்டு கரெக்டாக அந்த தீவுக்கு வந்துடுறானுங்க. ஃப்ரெண்டுக்காரனை அப்படியே சுற்றி முற்றியும் தேடி பார்க்குறாங்க. அவன் அப்படியே ஒரு வழியாக கிடைச்சிடுறான். ஹீரோவும், டே உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு? எதுக்காக நீங்கள் வந்திருக்க? முதல்ல சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே இவனும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது இப்போ தான் லவ் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரனோட அம்மா வந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் அப்படியே மறைச்சி வச்சுட்டு அவங்க அம்மா கூட பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவோ, அடுத்து காலேஜ் எல்லாம் போகணும், நல்லா படிக்கணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படி, வேறு எதுலேயும் கவனத்தை செலுத்தாத அப்படின்ற மாதிரி அம்மா அவங்க ஒரு பக்கம் அவங்க சைடு உள்ளதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இவனும், சரிம்மா நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணும் லைனில் இருக்கும் போல், டே நான் லைனில் தாண்டா இருக்கேன், என்னடா பண்ணி தொலைக்கிற, பேசி தொலைடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இதை அம்மா கேட்டுடுறாங்க. டேய் இப்போ தானடா உன்கிட்ட பேசினேன், அதுக்குள்ளே என்னடா அது ஒரு பொண்ணு ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, நான் சொன்னது எல்லாமே வீணாக போச்சா? என்னடா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ எதுக்குமே லாய்க்கில்ல, உருப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி அம்மாவும் பேசிடுறாங்க. இவனும் கோவப்பட்டு வந்திருப்பான். ஹீரோவோ, சரி அதை விடு, இங்கே எப்படிடா இந்த தீவுக்கு எப்படிடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவனும் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஃப்ரெண்டுக்காரியோட அப்பாவுக்கு இவ படிக்கிறது சுத்தமாக பிடிக்கல, படிக்கிறது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் இவ படிப்பு கெட்டு போயிருமோ அப்படின்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக இவன் வந்திருப்பான். இவனை பார்த்துட்டு அவங்க அப்பாவோ, என்னப்பா வேலைக்கு வந்திருக்கியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வேலை செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுக்கும் அவங்க அப்பாட்ட எப்படி நம்ம பேசி இவளை ஸ்கூலுக்கு அமுச்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பான் போல். இதை எல்லாரும் கேட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. டே வந்த வேலையை மறந்துட்டு என்னடா முழு நேர வேலைக்காரனாகவே மாறிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரியோட ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க போல். இந்த அவார்டெல்லாம் யார் அங்கிள் வாங்கினா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறான். உடனே அப்பாவும், இது எல்லாமே என் பொண்ணு தான்ப்பா வாங்கினா, இது எல்லாமே வேஸ்ட்டு, நீங்கள் பாரு இடத்த அடைச்சிக்கிச்சு, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் வாங்கின அவார்டு. அவள் எதுக்காக இந்த அவார்டெல்லாம் வாங்கியிருப்பா அப்படின்னா, அவளுக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும், படம் வரைஞ்சி தான் இவ்வளோ கிஃப்ட்டு அவார்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பா. இவரை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு வேஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரனோட அம்மாவோ ஃப்ரெண்டுக்காரனை அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. டே நான் கோவத்தில் தாண்டா உன்னை திட்டிட்டேன், அதுக்காக என்னை விட்டுட்டு நீ வந்துடுவியோ? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதாவது அவங்க அம்மா திட்டினால இவன் தனியாக வந்துட்டதா இவங்க நினைக்கிறாங்க. இவன் எதுக்காக வந்திருக்கான்றது நமக்கு தான் தெரியும். இவனும் அந்த பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறான். பின்ன உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பிரேக் வேணும்னு தேவைப்படுது, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டுக்காரனும் அம்மாவோ, டே என் புள்ள எங்கடா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. உடனே இவனோ கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அம்மா எங்கேயோ பார்த்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டினமே அப்படின்ற மாதிரி அம்மாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. டே உனக்காக அவ்வளோ தூரம் அவசர அவசரமாக ஓடி வந்தேன்டா, என் பிள்ளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, நீ என்னடானா எவ்வளோ கூலாக உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அடித்து துரத்துறாங்க. இவங்க கூடவே ஸ்கூலில் ஒரு சார் இருப்பார்ல, அவர் வந்திருக்காரு. அந்த சிப்பிங்களோட கழிவுகள்லாம் இருக்குல்ல, அது ஒரு வண்டியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்கும்போது அது கை தவறி விழுந்துருது. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரியோட அப்பாவோ, எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, இவ்வளோ வெயிட்டெல்லாம் எப்படி உங்களால் தூக்கிட்டு வர முடியும், நீங்கள் படித்த படிப்புக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சாரோ, பெரியவங்க நம்மளுக்கே இந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு சுமாராக தான் படிக்குது, ஆனால் அதுக்காக அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆசையோட எவ்வளோ கனவுகளோட அவங்கவுங்க லட்சியத்தை நோக்கி போகணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி நம்ம இருக்கிறது தப்பு. உங்கள் பொண்ணு நல்லா படம் வரைவா, அதில் அவள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா, படிப்புலேயும் சரி இதுலேயும் சரி அவள் ஜெயிச்சு வந்துடுவா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே அப்பாவோ, சார் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் சார், படித்து என்ன பண்ண போகிறோம் நீங்களே சொல்லுங்கள், நேரமும் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்ருக்காரு. உடனே சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹைட்டாக வெள்ளையாக ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப சூழ்நிலை காரணமாக ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு போனான். ஆனால்
இப்போ திரும்பவும் படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக திரும்பவும் வந்திருக்கான். அவன் படித்து சாதிச்சு நேரான வழியில் போகணுன்றதுக்காக வந்திருக்கான். அந்த குழந்தைங்களோட மன தைரியத்தையும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத நம்ம தான் சார் நேரான வழியில் கூட்டிகிட்டு போய் அதுங்களுக்கு கை காமிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டால் என்னத்துக்கு ஆகிறது? உங்கள் பொண்ணுங்க மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி அட்வைஸை போடுறாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரியை அவங்க அப்பா சரக்கு ஊற்றி வச்சிருப்பாரு. அதை தண்ணி நினச்சி தெரியாமல் எடுத்து குடிச்சிருப்பா. போதை அப்படியே ஏறின உடனே டேபிளை ஒரு தட்டு தட்டிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறா. உடனே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னடா இது, இவளா இது இப்படி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக என் படிப்பை நிறுத்திடுவீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு படிப்பு வராது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. நான் நல்லா படம் வரைவேன், அதில் நான் சாதிச்சு காமிப்பேன். கண்டிப்பாக ஸ்கூல் முடிச்சுட்டு நல்ல காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து என்னோட இலக்கு நோக்கி நான் போகணும். உங்களுக்கு வேணால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சாதிச்சு காமிப்பேன். கண்டிப்பாக உங்களை பெருமையும் படுத்துவேன். என்னை முழுசாக நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். இவ பேசின உடனே எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவோ சரிம்மா உன் இஷ்டப்படி நீ என்ன வேணா படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம். என்ன சண்டை அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா? ஓகே பண்ணிட்டீங்களா? என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதாவது பார்க்குறா.